ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 எஸ்ஜிடி டிஆர்பிக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதில் 2 கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின். ஓகேங்களா, 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து ஒரு இதில் ஆன்சர் 4 ஆப்ஷனும் இல்லாமல் இருக்குது ஒரு கொஸ்டினில். இன்னொரு கொஸ்டினில் அதுலேயும் ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது, ஆனால் அதுக்கான ப்ரூஃப் வந்து புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் புக்கில். அது எந்த ஸ்டாண்டர்ட் நான் சொல்கிறேன். சரி, நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். இந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் தி அப்ராப்ரியேட் மீனிங் ஃபார் தி இடியம் டாப் ஃப்ளைட். டாப் ஃப்ளைட்டுக்கான அப்ராப்ரியேட் மீனிங் கேட்டிருக்காங்க. இல்லை ஆப்ஷன் ஏ என்ன இருக்குன்னு பாருங்கள், எஸ்கேப்பிங் அஸ் ரேபிட்லி ஆஸ் பாசிபிள். ஆப்ஷன் பி வந்து என்ஜாய் யுவர் ஃப்ளைட். ஆப்ஷன் சி இமேஜினேட்டிவ் ஐடியா. ஆப்ஷன் டி டு ஃப்ளீ அவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனுமே டாப் ஃப்ளைட்டுக்கு வராது. ஓகேங்களா, இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 113 இந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த பேஜ் நம்பரோடு நான் இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. அந்த பேஜில் எடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ச்சுக்கான ஆன்சர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அதில் அந்த வேறு என்ன தான் ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 4 ஆப்ஷன் வந்து எதுக்கான மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் புக்கில் இருக்கிறது. மேட்ச் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட்டு, புட் ஆஃப் ஃப்ளைட்டு, டேக் ஃப்ளைட்டு, ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி, ஹாவ் எ நைஸ் ஃப்ளைட், இன் ஃபுல் ஃப்ளைட், டாப் ஃப்ளைட். ஓகேங்களா, இதில் இந்த பக்கம் வந்து பியில் அதனுடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்கேப்பிங் ஆஸ் ரேபிட்லி ஆஸ் பாசிபிள் அந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃப்ளீ ஆர் ரன் அவே இருக்குது. அண்ட் இமேஜினேட்டிவ் ஐடியா அது இருக்கும். என்ஜாய் யுவர் ஃப்ளைட் இது 4மே இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து இந்த 4ல் எந்த ஆன்சரும் கிடையாது. இங்கே இருக்குது பாருங்கள், டேக் ஃப்ளைட்டுக்கு தான் டு ஃப்ளீ ஆர் ரன் அவே இந்த ஆப்ஷன் வந்து அந்த கொஸ்டினில் இருக்குது. அப்போ அது ஆன்சராக இல்லை. அடுத்து ஃப்ளைட் ஆர் ஃபேன்சி இதுவும் அந்த கொஸ்டினில் கவர்மெண்ட் கொஸ்டினில் ஆப்ஷனாக இருக்குது. அன் இமேஜினேட்டிவ் பட் அன்ரியலிஸ்டிக் ஐடியா இருக்குது. அதாவது அன் இமேஜினேட்டிவ் ஐடியான்னு அதில் இருக்கும் பாருங்கள். அப்போ இதுவும் டு டாப் ஃப்ளைட்டுக்கு வராது. அடுத்து ஹாவ் எ நைஸ் ஃப்ளைட், என்ஜாய் யுவர் ஃப்ளைட். ஹாவ் எ நைஸ் ஃப்ளைட்டுக்கு தான் மீனிங் வந்து என்ஜாய் யுவர் ஃப்ளைட். அப்போ இந்த ஆன்சரும் அதுக்கு வராது. இன் ஃபுல் ஃப்ளைட் இதுக்கு தான் வந்து எஸ்கேப்பிங் ஆஸ் ரேபிட்லி ஆஸ் பாசிபிள் இதுக்கு தான் இது வருது. ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது 4மே நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கனாலும் இது எஸ்கேப்பிங் ஆர் ரேபிட்லி ஆஸ் பாசிபிள், என்ஜாய் யுவர் ஃப்ளைட், அன் இமேஜினேட்டிவ் பட் அன்ரியலிஸ்டிக் ஐடியா, டு ஃப்ளீ ஆர் ரன் அவே இது 4மே அந்த ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அந்த 4க்குமே அது வராது. அப்போ டாப் ஃப்ளைட்டுக்கு என்ன தான் ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாங் தி பெஸ்ட் ஆஃப் பர்டிகுலர் குரூப் இதான் வந்து ஆன்சராக வரும். இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா, அப்போ இதுக்கான மார்க்கு நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இஸ் தி 4 syllabic வேர்ட்? ஆப்ஷன் ஏ யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் பி லீடர், ஆப்ஷன் சி டிபார்ட்மெண்ட், ஆப்ஷன் டி எஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் என்னென்ன சிலபல்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2ஆக பிரிக்கும். அப்போ 2 syllabic வேர்டு. அது டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் இது 3 syllabic வேர்டு. எஃபெக்டிவ் எஃபெக்டிவ் இது வந்து 3 syllables. எஃபெக்டிவ் வந்து இதுவும் 3 syllables. அப்போது எது தான் 4 syllables வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும், யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, ஆனால் இது வந்து புக்கில் 4 syllabusன்னு கரெக்டாக ஆனால் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து புக்கில் கொடுத்துருக்கிறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து 5 syllabic வேர்டு. ஓகேங்களா, இது வந்து புக்கில் ப்ரூஃப் இதில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 4 syllabic வேர்டு தான், ஆனால் 5 syllabic வேர்டுன்னு அதில் இல்லை. இதுக்கான ப்ரூஃப் இல்லை. ஓகேங்களா, ப்ரூஃப் வந்து ஓல்டு புக்கில் எதாவது இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வேணால் அப்ஜெக்ஷன் போடலாம். ஓகேங்களா, இது எப்படி தப்பான ஆன்சருக்கு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் மார்க் கொடுக்க முடியும்? தப்பான ஆன்சருக்கு ஏன் அவங்க மார்க் கொடுக்கணும்? நம்ம கரெக்டாக ஓல்டு புக்கில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எல்லோரும் இருக்கும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். இந்த நியூ புக்கில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 4 syllabic தான் இருக்குது. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதை திருப்பி சிட்டியை எஸ்ஐயோட தனியாக பிரிக்கணும். அப்போ 5 syllable வேர்டு வரும், 5 syllabic வேர்டு வரும். ஆனால் இது 4 syllabic வேர்டுன்னு அதில் இருக்குது. எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 73ல் இருக்குது பாருங்கள்.
இது அப்படியே கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் கீழேயும் வச்சுருக்க பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். யூனிவர்சிட்டி எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், மேலேயும் கொடுத்துட்டாங்க. யூனிவர்சிட்டி 4ஆக பிரிச்சுருக்காங்க. அது சிட்டியை தனியாக பிரிக்கணும். பிரித்தா 5 சிலபிக் வேர்டாக வரும். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க டெட்ரா சிலபிக் வேர்டுன்னு. ஓகேங்களா? நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம், அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை, ஆனால் கரெக்டாகவே புக்கில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பழைய புக்கில் தான் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் இதுக்கான ஆன்சர் இருக்கா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் தாராளமாக போடலாம். ஓகேங்களா? அப்போ 2 கொஸ்டினுமே அப்ஜெக்ஷன் போட வேண்டிய கொஸ்டின் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.